வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆஃபீஸ் தான் காட்டாது. மோகவர்னர் என்ன பார்ப்பாருன்னா, அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இறந்து கிடப்பானா, அவனை பார்த்தோன்னே மோகவர்னருக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். உடனே அவங்க ஆட்களை கூப்பிட்டு உத்தரவு போடுவாரு, சிட்டியோட கேட்டை வந்து உடனே க்ளோஸ் பண்ணுங்க, இங்கிருந்து யாருமே வெளியும் போகக்கூடாது, யாரும் உள்ளே வரக்கூடாது, சந்தேகத்துக்கு இடமான எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, நானே டேரக்டா வந்து அவங்களை இன்ட்ராக்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுருவாரு. அனுப்பிவிட்டு ஷென் கிட்ட சொல்லுவார், ரொம்ப நன்றி ஷென், உன்னால தான் அவன் வழி இல்லாம இறந்தான், இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்திருப்பான், அவனோட அப்பா ரொம்ப பாவம் தெரியுமா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, புறாதான் வளர்த்துட்டு இருக்காரு மலை மேல, அதனால அவரை பாக்குறதுக்கு நான் மலை மேல போறேன், அவருக்கு முன்னாடி அவங்க பையன் இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டானா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. போகும்போது சொல்லிட்டு தான் போவாரு, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்டோட கதையை நானே முடிக்கிறேன், அவ என்னோட ஜென்ம எதிரி நிலந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போவாரு. அப்போ ஹீரோயின் வந்து பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ராஜமாதா வந்து சீக்ரெட் உத்தரவு வந்து கொடுத்துருப்பாங்களே ஹீரோயினுக்கு, அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மோகார்னர் பக்கத்துல வந்து என்னோட ரகசிய ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து புறா வந்து வச்சிருக்கவங்களோட பையன் அப்படின்ற மாதிரி குழு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ இவனோட இறப்புக்கு காரணம் நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்போம், அதை ராஜமாதா கிட்ட சேர்க்கணும் ட்ரை பண்ணியிருக்கான், அப்பன்றப்போதான் இவன் இறந்துருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க ஹீரோயின் வந்து ஓரளவு கெஸ் பண்றாங்க. கெஸ் பண்ணி ஃபீல் பண்ணி அவனை பார்த்துட்டே இருப்பாங்களா. இது ஹீரோ நோட் பண்ணிட்டு கேட்பாரு, என்னாச்சு அன்ஷி, ஏன் அப்படி இப்ப இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அழக ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த அசிஸ்டன்ட் எப்படி இருந்தான்னு தெரியும், ஆனா ஷென் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ சமாதானப்படுத்துவாரு, சொல்ல முடியலன்னா பரவாயில்ல விடு, எதுக்கு ஃபீல் பண்ணி அழறேன், அழாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, ஷென் என்ன நம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே ஹீரோ பாப்பாரா, இல்ல ஒரு நாள் உன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் உனக்கு ஆப்போசிட்டா நின்னாங்க அப்படின்னா கூட நீ என்னை நம்புவியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. உடனே ஹீரோ சிரிச்சிட்டு சொல்லுவான், என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது நீ மட்டும் தான், வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துவாங்க. ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில தான் கட்டுறாங்க. ஊருக்கு வெளியில ஒரு டீ கடையில ஹீரோ, ஹீரோயின், பாஞ்சி 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்ப பாஞ்சி கேக்குறான், காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் யாருமே காணோம், இதுனா மனுஷங்க வர்ற ஊல் மாதிரியா இருக்கு, ஒரே நாள்ல இப்படி இவ்வளவு அமைதியா மாறிச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பாஞ்சி சொல்லிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வெளியில அங்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னாச்சு யாருமே இங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, ஊருக்கு புதுசு போல நீங்க, இந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நேற்று மோகவர்னரோட அசிஸ்டன்டே கொலை பண்ணிட்டான், ஆபீஸ் போந்து கொலை பண்ணிருக்கான், அதனால மக்களுக்கு வரவே பயம், அதனாலதான் யாருமே வரல, நான் கூட இப்ப வெளியே வந்திருக்க மாட்டேன், எங்க அம்மாக்கு மருந்து தீர்ந்து போச்சுன்னு தான் வந்தேன், இப்போ நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஓடிடுவேன். அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, அந்த மாதிரி அசிஸ்டன்ட் இருந்தது வந்து ஆபீஸ்ல நடந்த விஷயம், அதுவும் மிட் நைட்ல நடந்த விஷயம், அது நமக்கு மட்டும் தான் தெரியும், எப்படி ஊருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே பாஞ்சி சொல்லுவான், வேற எப்படி தெரியும், இந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் தான் லீக் பண்ணியிருப்பான், அவனோட ஆள்கள் யாரையாவது வச்சு, இல்லைன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சுதனோட ஆளுகனா வந்து அங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, மேடம் இந்த மாதிரி ஊருக்குள்ள மக்களை வந்து பணி கைதியா பிடிச்சி வச்சிருக்காங்க, நீங்க உடனே வருவீங்களா, சுதன் சொல்ல சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே நேரா வந்து ஊருக்குள்ள போவாங்க. ஊருக்குள்ள போனா அங்க ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதை பார்த்து இது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. ஹீரோ சொல்லுவார், ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட ஆளுகளும் சரி, அந்த சுதன் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் குரூப் அவங்களோட ஆளுகளும் சரி அங்க வந்துருவாங்க. வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்களா. உடனே மேல வந்து அந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் நின்றுட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, ஒரு 5 பொண்ணுங்களை கடத்தி வச்சிருப்பான். அந்த 5 பொண்ணுங்களோட கழுத்துலயும் கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தலையை வெட்டி ஒருத்தனை கொலை பண்ணிருப்பாங்களா, தலை தனியா முண்டு தனியா, அதுக்கு வந்து ஒரு ஆயுதம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணிருப்பாங்களா, அதே மாதிரி அந்த கத்தி வந்து வச்சிருப்பாங்க. இதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணுவாங்க, பாஞ்சி நோட் பண்ணுவாங்க. அப்ப இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து அந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் சொல்லுவான், உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதுல்ல கோஸ்ட் எப்படி மனுஷங்களை சாப்பிடுவாங்கன்னு, இப்ப நீங்க நேர்ல பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப நீங்க என்னடா பண்ண போறோம்னு சொல்லி கேட்கும் போதே கீழே வந்து ஒரு 4-5 பேரை வந்து சோல்ஜர்ஸ் பிடிச்சி வச்சிருப்பான், அவங்கள வந்து வெட்டிடுவாங்க, எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஷென் வந்து கத்திட்டு இருப்பாரு. உடனே அதுக்குள்ளே மோகவர்னர் என்ன பண்ணிடுவாருன்னா, மேல சிட்டிகேட்டுக்கு மேல வந்து போயிடுவாரு.
போய் அந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் கிட்ட கேட்பான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாரா. உடனே அவர் சொல்லுவாரு, பரவாயில்ல கவர்னர், கரெக்டா இதுக்கு தான் வந்திருக்கீங்க, சன்னியான் கூட நெருங்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான். உடனே கவர்னர் சொல்லுவார், நீ முதல்ல அந்த 5 பேரை விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 5 பேரை விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட சின்சியாரிட்டி நீங்க எனக்கு காட்டுங்க, நான் நிரூபிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் பண்ணணும் சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னா, நீங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணணும், என் கேஸை இனிமேல் வந்து நீங்க துருவக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, என்னோட அசிஸ்டன்ட் வந்து கொலை பண்ணிருக்க, அவன் நேர்மையானவன் நியாயமானவன், நீ எப்படி அவனை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுவாங்க. நீ பண்ணதெல்லாம் தப்பு, நீ மனுஷன் குலத்துக்கே ஒரு இழுக்கு மாதிரிடா, நீ இருக்கதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுவாங்க. உடனே என்ன பண்ணுவா, கோவப்பட்டு அந்த 5 பொண்ணுகளை வெட்ட ட்ரை பண்ணுவானா. நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு மக்களை வந்து முக்கியம் கிடையாது, அவங்க தான் முக்கியம்னு சொல்றீங்க, கேஸ் தான் முக்கியம்னு சொல்றீங்களா, அப்ப நான் உங்களை கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வெட்டுறதுக்கு ஆர்டர் கொடுப்பான். அவங்க வெட்ட போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, கீழே இருந்து தன்னோட வாழை விடுவாரு. வாள் விடும்போது இவங்க எல்லாம் ஒரு கயிறுல தானே கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கயிறுக்கு பின்னாடி பட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. இந்த யூஸ் பண்ணிட்டு கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா, இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாருமே அட்டாக் பண்றாங்க அப்படின்னோடனே அந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் என்ன சொல்லிடுவா அப்படின்னா, எல்லாரையும் கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுருவா. இதை கேட்டு கவர்னர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சிட்டி கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்க, நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாமே யாரையும் விடாதீங்க, அம்பு விட்டு எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஆர்டர் கொடுத்துருவாரு. இப்படி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கீழே இருந்து பார்த்து சொல்லுவாரு, சீனியர் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மக்களுக்கு ஆபத்து, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து கேட்க மாட்டாரு. முடியாது, நான் ரொம்ப நாள் இவனை பிடிக்கணும்னு நினைச்சேன், மக்களுக்காக தான் நான் இவனை பிடிக்க போறேன், அதனால நீ என்னை எதுவும் தலையிடாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேயே இருந்துட்டு இருப்பாரு. கீழே தான் அம்பு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் யான்ஷி எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளேடு வந்து ஹீரோயினை தாக்குற மாதிரி வரும். உடனே பாஞ்சு அதை வாங்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதை பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரமா கூட்டு போய் அவனை படுக்க வைப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பாய்சன் பட்டிருக்கு, சரியாகாது போல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீ வந்து இங்கேயே பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இங்க விட்டுட்டு ஹீரோயின் விட்டுட்டு மேல போவாரு கவர்னர் ஸ்டாப் பண்ண சொல்றதுக்காக. இது எல்லாத்தையும் கீழே இறங்கி வந்த அந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து பாஞ்சுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக பவுடர்னா கொடுத்து வைப்பாங்க, ஏன்னா அது பாய்சன் தானே, பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வந்து மயங்கிடுவான். மயங்காதான்னு சொல்லும் போது மயங்கிடுவான். ஹீரோ வந்து நேரா எங்க போயிருவாரு அப்படின்னா, சிட்டி கேட்டுக்கு மேல போயிருவாரு. மேல போய் கவர்னரோட கழுத்திலே கத்தி வச்சிருவாரு. சீனியர் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாரு. அப்போ வந்து கவர்னர் கேட்பாரு, பரவாயில்லையே, நீ என்னையே எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்ட, நீ இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாரு. உடனே சென் சொல்லுவான், நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், மக்களை கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. உடனே அவர் கவர்னர் சொல்லுவார், நான் ஒன்னும் மக்களை கஷ்டப்படுத்தலையே, நான் மக்களுக்காக தான் இது பண்றேன், பாதி மனுஷன் பாதி கோஸ்ட்டை வந்து கொலை பண்றது முக்கியம் தானே, இது ராஜமாதாவே கேட்டா நான் சொல்லுவேன், இதுக்காக இறக்கணும்னா கூட அதுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. உடனே வந்து ஹீரோ சொல்லுவான், நடக்கிறதுனால உத்து பாருங்க சீனியர், இதனால பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் மட்டும்தான், உங்களுக்கு புரியலையா, நீ நேரம் உங்க தங்கச்சி மோஷி மட்டும் உயிரோட இருந்தா இதை விரும்பிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே வந்து அவனுக்கு வந்து ஷாக் ஆயிரும். அப்பதான் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு என்ன கேட்கும்னா, ஒரு விசில் சவுண்ட் கேட்கும். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, காப்பர் விசில், அந்த விசிலோட சத்தம் கேட்கும். உடனே யான்ஷிக்கு ஏதோ ஆபத்து போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கிருந்து கிளம்புவாரு. கீழே வந்து பார்த்தா யான்ஷி விட்டுட்டு போன இடத்துல யான்ஷி வந்து இருக்க மாட்டாங்க. அவனுக்குள்ள ஒரு பிட் கிளாத்தும் ஒரு விசிலும், அதான் ஹீரோ கொடுத்துருப்பார்ல அந்த விசில், அது மட்டும் தான் இருக்கும். அடுத்து எங்க காட்டுவாங்க அப்படின்னா, ஹீரோயினை தான் காட்டுப்பாங்க. ஒரு மருந்து கடையில போய் ஹீரோயின் வந்து மருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அங்கதான் ஹீரோயின் வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து அங்க என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, ஹுவாசெட் அப்படின்றது எழுதியிருக்கும். இது என்ன ஹுவாசெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அந்து பூச்சி இது எல்லாத்தையும் வழிபடுறாங்களே அவங்களுக்குரிய செட்டு தான் இந்த குவாசெட். அப்ப வந்து ஹீரோயின் நோட் பண்ணுவாங்க, அப்ப இதான் அந்த ஹுவாசெட்டோட சீக்ரெட் பிளேஸ் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் இருப்பானா, அவன் வந்து தன்னோட மாஸ்கை ரிமூவ் பண்ணுவான். அவனை பார்த்தோன்னே ஜீதாஃபு தான் அங்க இருப்பான். நான் அப்பயே நினைச்சேன் ஜீதாஃபு நீயா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, நீயே எல்லாரையும் வந்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ற, 3 பேரும் இறந்ததுக்கு நீதான காரணம், ஃபர்ஸ்ட் தலையை வெட்டி கொலை பண்ணிருக்க, அதுக்கப்புறமேட்டு கண்ணை நோடி கொலை பண்ணிருக்க, லாஸ்ட்ல வந்து இந்த லீஜுவான் இறந்தது, லிவர் எடுத்திருக்கிறது எல்லாமே நீதானே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவன் சொல்லுவான், நான் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, உனக்கு அது முக்கியமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. நீ முட்டாள் மாதிரி நடந்துக்காத, உனக்கு பிடிச்சவங்க யாரும் இறந்தாதானே அவங்களோட வழி உனக்கு தெரியும், இப்படி எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கே, எல்லாரும் ஃபீல் பண்ண
மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. ஏன்னா எனக்கு தெரியான்னு சொல்றியா, பிடிச்சவங்க இறந்து போன வழி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம பிளாஷ்பேக்ல பாத்துருப்போம், ஜீதாஃபோட ஒய்ஃபை வந்து நிறைய பேர் வந்து கெடுத்துதான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பாத்துருப்போம். அதனால வந்து ஃபீல் பண்ணி அவன் எழுதிட்டு இருப்பான். என்ன ரொம்ப ஃபீல் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாவமா பார்ப்பாங்களா. அதுக்குள்ள என்ன பண்ணுவான்னா பைத்தியக்கார மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிக்க ஆரம்பிச்சுட்டு பரவாயில்லையே, எனக்கு அவங்க திரும்பி உயிரோட என் மனைவி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அவன் நிலைமை மோசமா தான் போச்சு, இப்ப எனக்கு திரும்பி அவன் கிடைக்க போறாள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் பேசுவாங்க, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, எப்படி செத்தவங்க வந்து உயிரோட வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இல்ல இல்ல, நீ இங்க கொள்கைக்கு எதிராக இருக்க, நீ உயிரோட இருக்க தகுதி இல்லை, நீ சாகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அட்டாக் பண்றதுக்காக அவன் வருவான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஷென் என்ன பண்ணுவாருன்னா தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் பண்றதை பார்த்துட்டு அவன் நோட் பண்ணிடுவான், ஷென்னு உள்ள வந்துட்டான், இங்க இருந்தாலும் நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம்ல இருந்து கேண்டில் பூரா இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அமர்த்தி விட்டுட்டு ஒரு மெக்கானிசத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். ஷென் பக்கத்துல வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவாரு, அவர் வந்து ஹீரோயினை பாக்குறதுக்கு அங்க தேடி வந்திருப்பார்ல, அவன் ஒரு பிட்டு துணி இருக்கும்ல, அந்த துணியில இருந்து மூலிகை வாசம் வந்திருக்கும். இந்த ஊர்லயே மூலிகை அப்படின்றது எங்க கிடைக்கும், இந்த ஹாஸ்டல்ல தானே கிடைக்கும், அதை வச்சுதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் நோட் பண்ணி பார்த்தாதான் பாம்பு ஃபுல்லா வந்து அந்த ரூம் ஃபுல்லா வந்து பாம்பு வந்துட்டு இருக்கும். இது மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்ணி போனானே, அங்கங்க செட் பண்ணி பாம்பு உள்ளுக்குள்ள வச்சிருந்த பாம்போல இருக்கு, எல்லா ஓட்டவிலையும் பாம்பு வந்துட்டு இருக்கும். உடனே ஷென் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணக்காக ஹீரோயின் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு பக்கம் வந்து பாம்பு வந்துட்டு இருக்குமா, இதை ஹீரோயின் பாத்துருவாங்க. ஷென்னு கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முன்னாடி போய் நிப்பாங்களா, இதை ஹீரோ நோட் பண்ணிடுவாரு. நோட் பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு அந்த பாம்பை அப்படியே வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து பறந்து ஹீரோயினை வந்து ஏர்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படி தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ எதுக்காக உன் வாழ்க்கையை வந்து பயணே வைக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, ஏன் உயிரே போனாலும் சரி இனிமேல் உன்னோட உயிரை வந்து நீ பணி வைக்க கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இல்ல இல்ல இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் இங்கிருந்து நல்லபடியா நம்ம போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கு நல்ல ஒய்ஃபா நான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. அடுத்து இந்த ஜீதாஃபு தப்பிச்சு போனானே, நைட் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அப்ப ஹூடி போட்ட ஒருத்தர் வருவாரு. அவங்கிட்ட கேட்பான், நீ படம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜீதாஃபு கேட்பானா. ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், பக்கத்துல வந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். உடனே ஜீதாஃபும் பக்கத்துல போவாரு. பக்கத்துல போனோன்னு ஒரு ஊசி எடுத்து கழுத்துல குத்திடுவான். குத்துன பக்கம் தான் ஹுடி கழட்டுவான். நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, நம்ம மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவே சொல்லுவானா. அதுக்கு வந்து அவை சொல்லுவான், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் யார் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோகோர்னர் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு என்ன சொல்லுவாருன்னா, அவங்க ஆளுகளை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கப்பா, இவன் வந்து ஜெயில பிடிச்சு போடுங்க, கொலகாரன் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பிளேட்டை வந்து மாத்தி விட்டுருவாரு. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ரூம்ல வந்து மெடிசன் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஜியானும் சரி யானும் சரி சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பெட்ல படுத்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாஞ்சிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போவாங்க. யாருன்னா ஜியானும் யானும். போயின்னு 4 சாப்பாடு இருக்கும். உடனே பாஞ்சி பார்த்துட்டு இதை எல்லாமே வந்து ஹீரோயின் எனக்காக பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்ல இல்ல ஹீரோயின் சொல்லி நாங்க உனக்காக, நான் இந்த 2 டிஷ்ஷை ஜியானும் இந்த 2 டிஷ்ஷை வந்து இவ சமைச்சான் அப்படின்னு சொல்லி யானும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஷென்னுக்கு எத்தனை டிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. ஷென்னுக்கு ஒரே ஒரு டிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து பாஞ்சி கொஞ்சம் நக்கல சிரிப்பானா. அப்புறம் ஜியான் சொல்லுவான், ஆனா அந்த டிஷ் என்ன தெரியுமா, எங்க மேடம் 2 மணி நேரமா கஷ்டப்பட்டு செஞ்ச சூப் தெரியுமா, அவர் உடம்பு சக்தியா இருக்குன்றதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பாஞ்சிக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டா தான் போயிடும். இங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து சூப் கொடுப்பாங்களா, ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாரா, வாங்கி குடிக்க மாட்டாரு, ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. உடனே ஹீரோயின் வந்து கை கால்லாம் நல்லா தாண்டா இருக்கு, ஏன்டா குடிக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பாங்களா. இல்ல இல்ல எனக்கு கை வலிக்குது, வாழை தூக்கி போட்டேன்னு அதான் கை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, இஷன் 3 நாள் ஆச்சு தெரியுமா, ரொம்ப
பண்ணாதடா, உனக்கு இன்னுமா கை வலிச்சிட்டு இருக்கு, ஏன் தான் இப்படி பண்றியோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ சொல்லுவாரு, நீ தானே சொன்ன எனக்கு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கிறேன்னு, 3 நாள்ல டயர்ட் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. 3 நாள்ல லைஃப் டைமுக்கு நீ எடுத்துக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, ஆமா உனக்கு நைட்டு எப்படி கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ பாப்பாரா, ஏய் அன்னைக்கு பாம்பு சத்தத்தை மட்டும் வச்சு நீ கொலை பண்ணிருக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும், நீ கண்ணு பார்த்துதான் கொலை பண்ண, நைட் எப்படி உனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு, எப்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. இல்ல கொஞ்சம் முன்னாடிதான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, கொஞ்சம் முன்னாடி அப்படின்னா அதுக்கு முதல் நாள் தானே நம்ம வெந்நீர் குளிர் குளிக்க போனோம், அப்ப அவன் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப உடனே டென்ஷன் ஆயிரு ஹீரோயினுக்கு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா செல்லம்மா சண்டை போட்டுட்டு தண்டருக்கு சூப் பவுல அவன்கிட்ட கொடுத்துருவாங்க ஹீரோ கிட்ட, நீயே குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. இப்படி இங்க கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜியான் உள்ள வருவான். பாஸ் அப்படின்ட்டு வருவானா, என்ன சொல்லுடா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கடுப்புல கேட்பாரு. இல்ல பாஸ், ஜீதாஃபு வந்து இன்னைக்கு கொலை பண்ண போறாங்களா, அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவங்க எல்லாரும் அறுக்க பறக்க எங்க போவாங்க அப்படின்னா அந்த ஜீதாஃபு வந்து வெட்டுறதுக்காக ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ஜீதாஃபு வெட்டுறதுக்காக மோகர்னு சொல்லுவாரு, வந்து தண்டனை நிறைவேற்றுங்க, ஜீதாஃபு வெட்டுங்க அப்படின்ற மாதிரி ஷென்னை பார்த்த உடனே சொல்லுவாரு. உடனே ஷென் அங்க இருந்தவ என்ன சொல்லுவாங்க, நான் நிறுத்துங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து ஷென்னை வந்து விடாம தடுத்துட்டு இருப்பாங்களா. உடனே காவலர்கிட்ட சொல்லிடுவா, இல்ல அவ ஷென்னு வந்து நம்ம ஊருக்கு கெஸ்டா வந்திருக்காங்க, அவங்கள அலோவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல மாதிரியே பேசிட்டு இருப்பான். ஹீரோ அங்க உள்ள போயிருவாரு. உள்ள போனோன்னே சொல்லுவாங்க, நீங்க ஏன் இவ்வளவு வந்து கொலை பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கே தெரியும்லப்பா தொடர்கொலைகளுக்குன்னா இது என்ன காரணம்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம பாதி மனுஷன் பாதி கோஷ்டி இது என்ன காரணம், மக்களை கொலை பண்ணிருக்கான், இதுக்கெல்லாம் காரணமான இவனை கொலை பண்றதுதான் நியாயம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. உடனே யாழ்ச்சி சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லவே இல்லையில, நீங்க அதுக்குள்ள எதுக்கு நீங்க அவனை கொலை பண்ணணும்னு சொல்றீங்க, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து சொல்லுவான், இல்லம்மா கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவும் வெயிட் பண்ண முடியாது, கொலை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட சொல்லுவான், இது மட்டும் பண்ணல தெரியுமா, உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் உங்களோட மகங்க எல்லாமே கேம்பிளுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்களே, அந்த கேம்பிளிங் ஹவுஸே இதுவே தான் வச்சிருக்கான், அவை வச்சிருக்க சூதாட்டத்தினாலதான் உங்க குடும்பமே நாசமா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க, இல்ல அவனை வந்து உடனே கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் இவங்க எல்லாம் தடுக்கிறனால என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க மேல காய்கறிகளை விட்டு எறிவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டு இருப்பாரு. இந்த கேப் யூஸ் பண்ணிட்டு அவன் வந்து கூட்டத்துல சிக்னல் காட்டவும் ஒருத்தன் கல்லை விட்டு ஜீதாஃபு மேல எறிவான். ஜீதாஃபு உடனே இல்ல நான் இந்த தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். சொல்லி எந்திரிக்க வரும்போதே அந்த வெட்டரவன் என்ன பண்ணிடுவான்னா ஜீதாஃபுவோட தலையை வந்து துண்டிச்சிருவான். இது ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழியா வந்து இறந்து போயிட்டான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோ கிட்ட வந்து அவரோட வாளை வந்து கொண்டு கொடுப்பாரு. பாத்துக்கப்பா, மக்களோட ஆசையை தான் நான் செஞ்சிருக்கேன், நானும் தனியே எதுவுமே செய்ய கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, அவை தப்பு பண்ணிருக்கா தண்டனை கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப மோகவர்னர் அங்க இருந்து போவார்ல, மோகவர்னர் மேல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஸ்மெல்ல நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்திருக்கேன், நம்மள அடைச்சு வச்ச இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ ஜியானா கூப்பிட்டு நீ வந்து மோகவர்னரை செக் பண்ணிக்க, அவர் வந்து என்ன பண்றன்றது க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சந்தேகப்பட்டு அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்போ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க, மக்களும் இன்னும் உன்னை தப்பா பேசிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. பரவாயில்ல, பேசினா பேசிட்டு போறாங்க, இதெல்லாம் புதுசா ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து கேப்டன்ல தான் காட்டுறாங்க. கேப்டன்ல வந்து லீக்கு வந்து ரிப்போர்ட் போகுது, இந்த மாதிரி ஜீதாஃபு வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவ சொல்லுவாங்க, இறந்துட்டு போட்டோம், என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் இருந்தா எனக்கு ஒன்றும் நஷ்டமாக போறது இல்ல, மற்ற இடங்கள் என்ன நிலவரம்னா எப்படி இருக்கு செக் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எல்லா பக்கம் நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. நன்லான்லயும் சீச்சன்லயும் என்னாச்சு, நம்ம திட்டப்படி தானே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். எல்லாம் உங்க ஆர்டர் படி தான் சார் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பானா. சரி நீ போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்.
சொல்லிட்டு வந்து இவன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பான். எனக்கு எது கிடைக்கும்னு நினைக்குதோ அது கிடைச்சுதான் ஆகணும், எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதை அழிச்சா அதை எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமா லீவ் வந்து இங்க பேசிட்டு இருப்பான். அடுத்த சீன், வீட்டுல வந்து ஷென்னு, சுதன், யான்ஷி 3 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா கிழங்கு சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பேசிட்டு இருப்பாங்க. மக்கள்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே அந்த பாதி மனுஷி பாதி கோஸ்ட் இறந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அவ இறந்ததுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல இல்ல மக்கள் வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஹீரோ வந்து ரொம்ப தப்பானவனா பாக்குறாங்க, மோ கவர்னரை ரொம்ப நல்லவரா பாக்குறாங்க, இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்டா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான், ஃபேமஸா இருக்கிறது இதுனா சகஜம் தான், நீ எதுவும் கண்டுக்காத, நமக்கு ஃபேமஸா இருக்கிறது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து கிழங்கு சாப்பிட கொடுத்துட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து சுதன் சொல்லுவான், ஆமாம் ஹீரோ வந்து ஒரு மாதிரி அப்படின்னா ஹீரோவும் சரி மோகனும் சரி 2 பேரும் வித்தியாசமானவங்க, அவங்கவுங்களுக்கும் தனித்தனி வழிமுறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், அங்க சன்யாங் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்கன்னே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன் சன்யான்னா என்ன, அது சீக்கிரமா தான் வரப்போகுது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சீக்கிரமா வரப்போகுது இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா ஆமா இந்த வருஷம் சன்யாங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான சன்யாங்னு சொல்லி எங்க அம்மாவும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமா இந்த படிகள் என்னதான் பண்ணுவாங்க உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. எனக்கு எப்படி தெரியும், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, எங்க அம்மா சொல்லுவாங்க அதனால நானும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்குவேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜியான் வந்து உள்ள வருவான். ஜியான் உள்ள வந்தோடனே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே ஹீரோ கேட்பாரு, என்னாச்சு நான் சொன்னதான செக் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. செக் பண்ணேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னாச்சு அந்த 5 பொண்ணுங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்களா பத்திரமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த 5 பொண்ணுங்களும் வீட்டுக்கு போல, மோகர்னர் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போனாங்க, ஆனா இன்னும் அவங்க வீட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 5 பொண்ணுங்களுக்கும் இந்த கேஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லையே, 5 பொண்ணுங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது, ஃபேமிலி பேக்ரவுண்டு சேமா இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்களா. மோஷி தான் சிமிலாரிட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன மோஷியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நீ அன்னைக்கு மோகர்னரோட வீட்டுல பாத்தீல ஒரு பிக்சர் இருந்துச்சுல, அதுல மோச்சி ஒரு பிக்சர் தானே வரைஞ்சிருக்காங்க, அதுல இருக்க புருவ அமைப்பா இருக்கட்டும் முக பாவனைகள் எல்லாமே இந்த 5 பொண்ணுங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் மேட்ச் ஆகுது, நீ நோட் பண்ணியிருந்தீனாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னு ஷென் வந்து ஷாக் ஆயிடுவாரு, ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் வந்து சேர்ந்து சொல்லுவாங்க. உடனே ஜியான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. என்னன்னா அந்த 5 பொண்ணுங்க எங்க இருந்தா நம்ம கண்டுபிடிச்சாகணும், அவங்கதான் நமக்கான கீ, அவங்களை கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸ் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜியான் வந்து நான் எங்க போய் தேடுறதுன்னு கேட்பானா. உடனே ஹீரோ வந்து கடுப்பாயிருவாரு, தங்கிட்ட இருக்கிறத விட்டு எரிஞ்சிட்டு ஜியான்ட்ட சொல்லுவாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, எந்த இடத்துல நம்ம தேட மாட்டோம் நினைக்கிறோமோ அங்கதான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க, ஒழுங்கா போய் தேடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து இந்த 5 பேரையும் வந்து அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு தான் கட்டுவாங்க. ஹீரோயின் எங்க அடைச்சு வச்சிருந்தாங்களோ அதே இடத்துல தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வேற யார புதுசா அடைச்சு வச்சிருப்பாங்கன்னா அந்த சூச்சு பொண்ணு இருக்கும்ல, பாஞ்சு கூட ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருப்பானே, அந்த சூச்சு பொண்ணை அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து கேட்கும், சாரி என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கேன், நீ ஏன் கொலை பண்ண ட்ரை பண்றீங்க, என்னை விட்டுருங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்துதான் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே உள்ள வருவாங்க. உள்ள வந்தோடனே ஹீரோ எல்லாரும் ஆஸ்க் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டுருவாரு. ஹீரோயின் பார்ப்பாங்க, அந்த பொண்ணுங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்குமா, ஜியான்ட்ட மாத்திரை கொடுத்து எல்லாருக்கும் போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் மாத்திரை போடுவாங்க. ஓரளவுக்கு உயிரை காப்பாத்தி வச்சிருவாங்க. வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நாங்க வந்து மாத்திரை கொடுத்துறோம், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க நடுவுல வந்து இந்த மோகவர்னர் உட்காந்துருப்பாரு, அவரோட மடியில தான் இந்த சூஷு பொண்ணு இருக்குமா, அந்த பொண்ணை பார்த்துட்டு மோஷி அப்படின்ற மாதிரி சொல்லி கவர்னர் கூப்பிட்டு இருப்பாரா. அந்த பொண்ணு மோனா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும். அப்ப வந்து நீ கிடையாது, நீ ஒண்ணு என் தங்கச்சி கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு பிளாஷ்பேக் போயிடும். பிளாஷ்பேக்ல அவங்க தங்கச்சி எப்பயுமே எப்படி கூப்பிடும் அப்படின்னா அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடும், இல்லாட்டி பேரு சொல்லி கூடுமே தவிர எப்பயுமே மோ அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது இல்ல. பிளாஷ்பேக்ல அவங்க தங்கச்சி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவர் வந்து நீ இன்னும் என் தங்கச்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஷென் நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்ட, உன்னாலதான் என்னோட பூச்சி தடப்பட்டு போச்சு, இல்ல உன்னாலதான் மோஷி உயிரோட வர முடியாம போச்சு, மோஷி எவ்வளவு அப்பவே இறந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, நீங்க பண்றது உங்களுக்கு மனுஷத்தன்மை உங்களுக்கு தெரியுதா, நீங்க பண்றது மனிதத்தன்மை இல்லாம இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. நீ என்ன முடிவு பண்றது, உனக்கு என்ன தெரியும் மோஷி எப்படி இறந்து போனான்னு, மோஷிய நேரம் நான் உயிரோட கொண்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, மோஷி நோயினாலதானே இறந்தாங்கன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்ல மோஷி வந்து நோயால இறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பின்ன எப்படிதான் மோஷி இறந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அப்பதான்
பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்காங்க. அந்த கேபிட்டல்ல இருந்து இவரும் சரி அவங்க தங்கச்சியும் சரி மோஷி. இதுக்கு முன்னாடி பொண்ணுன்னு சொல்லியிருப்பேன், பொண்ணு கிடையாது, மோகவர்னரோட தங்கச்சி தான் மோஷி. ரெண்டு பேருக்கு சரணி மோ அப்படின்றதா குழம்பிடுச்சு. ஆனா தங்கச்சி தான் மோஷி. ஓகேவா? அவங்களும் அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, வண்டியில வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வண்டியில வந்துட்டு இருக்கும்போது பார்டர் ஏரியா தானே, போறனால நிறைய மக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து செல்வங்கள்லாம் இருக்காது, ரொம்ப பசியும் பட்னியுமா இருப்பாங்க. வர வழியில வண்டியை மறைச்சிட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுனால அவங்க அண்ணா கிட்ட சொல்லும், இவங்களுக்கு சாப்பாடு நல்லபடியா கொடுங்கண்ணா, அது மட்டும் இல்லாம இனி நம்ம அங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்களை நல்லா பாத்துக்கணும், சாப்பாடு கஷ்டப்பட விடாம பாத்துக்கணும், சரிங்களாண்ணா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு இடையில ஒரு ஹோட்டல் இருக்கும், தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கவர்னர் இறங்கி உள்ள போவாரு. இந்த பொண்ணு வெளியே நின்றுட்டு இருக்கோம். அப்பன்னு பார்த்து ஒரு பிரெக்னென்ட் உமன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவாமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குமா. ஆமாம்மா, பக்கத்துல தான் வீடு வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து விடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிருவாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. என்ன இந்த பொண்ணை கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கும். முடிச்ச பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அங்க தப்பிச்சு ஓடி வரும். ஓடி வந்தோம் அப்படின்னா ஒரு 4 பசங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கும், என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி எனக்கு கடத்தி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க போல இருக்கு. உடனே இந்த பொண்ணு அடுத்து எங்க போயிருக்கும் அப்படின்னா ஒரு மலை உச்சி மேல நின்றுட்டு இருக்கும். அப்பதான் அந்த மோகவர்னு இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு அங்க வருவாரு. அவர்கிட்ட சொல்லு, அண்ணா என்ன மன்னிச்சிடு, நான் என்னென்ன தப்பு பண்ணேன், இந்த மக்கள் எல்லாத்துக்கும் நான் நல்லதுதான் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க எனக்கு என்ன பண்ணிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, இல்லம்மா இந்த பிரச்சனை இல்ல, கீழே வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நான் இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சில இருந்து கீழே விழுந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிரும், இறந்து போயிரும். இதை வந்து இவர் வந்து பாத்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டே அங்க என்ன பண்ணுவாருன்னா நைட்டு ஃபுல்லா அழுந்துட்டு இருப்பாரு. அப்ப நைட்டு போல என்ன ஆகும்னா அந்த சீரியல் கில்லர் பொண்ணு வந்துச்சு இல்ல, ஃபர்ஸ்ட் ஷென் கொலை பண்ண வரல, அந்த சீரியல் கில்லர் பொண்ணு அங்க வரும். வந்துட்டு கேட்பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ யாரு முதல்ல, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாராம். நான் தான் 5 பூஜ்ஜி மேஜிக் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மேஜிக் பண்ணும். மேஜிக் பண்ணா அந்த ரெட் கலர் லைட் வந்து 5 பூச்சியோட உருவம் வந்து தெரியும். நீ எனக்கு என்னதான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரா. நான் என்னால உன்னோட தங்கச்சி உயிரோடு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா உயிரோடு கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா கண்டிப்பா முடியும், நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நான் உனக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ என் பேச்சு கேளு, எனக்கு சப்போர்ட் பண்ணினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மோகவர்னர் என்ன சொல்லுவாருன்னா, இனிமேல் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், உங்களுக்காக வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே யான்சி சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒண்ணு இந்த உலகத்திலே கிடையாது, எப்படி போனவங்களும் உயிரோடு கொண்டு வர முடியும், அது மாதிரி டெக்னிக் கிடையவே கிடையாது, உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்களே, உங்களை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சொல்லுவாங்க, சீனியர் ஏன் சீனியர் உங்களை ஒருத்தவங்க யூஸ் பண்ண விட்டுருக்கீங்க, இத்தனை வருஷமா அவங்களை யூஸ் பண்ணி உங்க மூலமா அப்பாவி மக்கள் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க, இங்க இருக்கவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள் தானே, அவங்கள நம்பி நீங்க இத்தனை பேர் உயிரை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து மோகன் என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் சொல்ல ஆரம்பிப்பான். உனக்கு என்ன தெரியும், அவங்கதான் என்னோட தங்கச்சியோட இறப்புக்கு வந்து பழிவாங்க ஹெல்ப் பண்ணாங்க, அந்த கேங்ஸ்டர் எல்லாம் என் தங்கச்சியை வந்து நாசமாக்கணும்னா கொலை பண்றதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, நான் ஏன் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், நான் அதனாலதான் இவங்க பேச்ச கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ பேசுவாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மோஷி இதனா விரும்புவான்னு நினைக்கிறீங்க, நீங்க என்னதான் உயிரோடு கொண்டு வந்தாலும் அவங்கள உயிரோட கொண்டு வரதுக்காக இத்தனை பொண்ணுங்களோட உயிர் அழிச்சுதான் நீங்க கொண்டு வரீங்கன்னு நினைச்சீங்கன்னா மோஸ்ட் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, நீங்க மோஷியோட இடத்துல இருந்து நினைச்சு பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாரு. உடனே சொல்லுவாங்க, அப்படியே கிடையாது, உனக்கு புரியாது, இந்நேரம் மோஷி வந்து உயிரோடு இருப்பா, இங்க யார் அப்பாவின்னு நினைக்கிறேன், யாருமே அப்பாவி கிடையாது, எல்லாரும் ஏதாவது பாவம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க, மோஷியோட இறப்புக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன், மோஷி எனக்கு உயிரோட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல மோஷி இறந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. இல்ல மோஷி உயிரோட தான் இருக்கா, உயிரோட வந்துருவா, உனக்கு புரியாது, நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ஏதாவது அடமெண்டா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, இல்ல இதுக்கு அவர் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அவங்க வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுருவாங்க. உடனே அங்க காட்ஸும் வந்து அவர் மோகவர்னரை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து யான்சி சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட, உயிர்ப்பிக்கும் வித்தா அப்படின்றது ஒண்ணு இல்லவே கிடையாது, இதுக்காக தான் இவங்க உடல் உறுப்புகள் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்திருக்காங்க போல இருக்கு, இது மட்டும் இல்லாம தாமினியோட கேஸ் நீ பாத்தீங்கன்னா உனக்கே தெரியும், தாமினியோட உடல் உறுப்புகளை எடுத்து வந்திருக்காங்க, அந்த பொண்ணு நெருப்புல இறந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்துல இந்த ஹாசெட் தான் சீரியல் கில்லரை
யூஸ் பண்ணி இந்த வேலைலாம் பண்ணிருக்கு, தன்னை வந்து முழுசா நம்ப வைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஷென் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த சூச்சு பொண்ணு கேட்டுட்டு இருக்கோம். சூச்சு பொண்ணு கூப்பிடு, யான்சி அப்படின்ற மாதிரி கூப்பிடுமா. உடனே சூச்சு என்னாச்சு உனக்கு, அப்படி ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணி உட்கார வைப்பாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு கேட்கும், ஏன் ஆன்சி உண்மையிலேயே இறந்தவங்களை வந்து உயிரோடு கொண்டு வர முடியாதா, உயிர்ப்பிக்கும் வித்தா அப்படின்ற ஒண்ணு இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாவமா கேட்டுட்டு இருக்கும். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.